இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன சார் வேணும் சொல்லுங்க சார். ஏன் சார் என்ன டார்ச்சர் பண்றீங்க? சரி, நீங்க நிறைய ஸ்கேம் பண்ணீங்கன்னு எங்களுக்கு தகவல் வந்திருக்கு. நீங்க ஒவ்வொரு ஸ்கேமா ஒத்துக்கிட்டீங்கன்னா நாங்க எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு உங்களை கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்கு என்ன உதவி பண்ணுமோ அதை நாங்க பண்றோம். ஒருவேளை நீங்க எதையும் ஒத்துக்கலனா இப்ப நாங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் வரிசையா ஆரம்பிப்போம். ஐயோ, ஆமா, நிறைய பணம்லாம் திருடி இருக்கியாமே? ஆமா சார், பண்ணிருக்கேன் சார். எனக்கு ஒண்ணு சொத்து பத்தும் எதுவும் இல்ல சார். பொழைக்கிறதுக்கு வழி தெரியல, அதனால நிறைய இடத்துல கையாடல் பண்ணிருக்கேன் சார். இப்ப கூட ராமச்சந்திரன் வீட்ல இருந்து நிறைய பணம் நகைன்னு திருடி இருக்கேன் சார். ஓ, அதனாலதான் நீ தலைமறைவா இருக்கிறியா? ஆமா சார். வேற 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 எதுவும் நான் பண்ணல சார், அவ்வளவுதான் பண்ணிருக்கேன். வேற ஏதாவது கிரைம், கொலை? ஐயோ, அந்த மாதிரிலாம் நான் பண்ணல சார். திருட மட்டும்தான் சார் செஞ்சிருக்கேன். பாத்தியா? சரி, நீ இங்கே இரு. ஓகே சார். சார், என்ன சொல்றான்? கொஞ்சம் கொஞ்சமா உண்மையை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க மேடம். ஒண்ணு விடாம எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்க. சரிங்க மேடம். யோ பாயா. சரிங்கண்ணா. அம்மா, எங்கம்மா இருக்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தா உன்னை அரெஸ்டே பண்ணலன்னு சொல்றாங்க. அம்மா, எங்கேயோ காணுமே, நீ எங்க இருக்கேனே தெரியல. என்ன அரெஸ்ட் பண்ணது அவங்க இல்லடி, அப்புறம் ஏதோ ஸ்பெஷல் ஸ்குவாட் ஆண்டி. ஸ்பெஷல் ஸ்குவாடா? சரி, நீ இப்ப எங்க இருக்க? நான் சொல்றேன், அதுக்கு முன்னாடி நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோ. நாம எடுத்த பணம், அப்புறம் நாம என்னெல்லாம் தப்பு பண்ணோமோ அதையெல்லாம் எழுதி இனிமே இப்படி செய்யவே மாட்டோம்னு கையெழுத்து போட்டாதான் இவங்க என்ன வெளியே விடுவாங்களாம். தயவு செஞ்சு நான் சொன்னதெல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இந்த இடத்துக்கு வாடி. என்னம்மா மாத்தி மாத்தி பேசுற? அம்மா, எனக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. உன்னை போலீஸ் தானே அரெஸ்ட் பண்ணாங்க? போலீஸ் தாண்டி, சீக்கிரம் வாடி. இந்த ஸ்பெஷல் ஸ்குவாட்ல இருந்து தப்பிக்கலனா லைஃப் லாங் நான் ஜெயில தாண்டி இருக்கணும். போலீஸை விட மோசம்டி இவங்க. சரி சரி, நீ வை, நான் வரேன். கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு சார். என் பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன் சார், அவ பணத்தை எல்லாம் கொடுத்துருவா. என்ன விட்டுருங்க சார். இவளை வழி கொண்டு வர்றது இவ்வளோ ஈஸின்னு தெரிஞ்சிருந்தா முன்னாடியே இதை பிளான் பண்ணிருக்கலாம். டேய், அசைன்மெண்ட் இன்னும் முடியல, அதுக்குள்ள அவ என்ன வேணாலும் ஸ்டண்ட் பண்ணுவா. நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன் விஜி, அத்தை மேல அப்படி என்ன கேஸ்? ஏன் திடீர்னு வீட்டுக்கு வந்து போலீஸ் புடிச்சிட்டு போறாங்க? எனக்கு எதுவும் தெரியாது. எப்படி? உனக்கு தெரியாம எப்படி? சொல்லு சொல்லு. இதுக்கு மேல நான் சொல்றது எல்லாமே உண்மைதான், பொய் எதுவுமே இல்ல. தயவு செஞ்சு என்னைய நம்புங்க. அம்மா என்ன பண்ணாங்க, எதுக்கு போலீஸ் புடிச்சிட்டு போச்சுன்னு எதுவுமே எனக்கு தெரியாது மச்சான். நான் நிஜமாவே ஒரு அப்பாவி. அடி பாவி, எவ்வளவு பெரிய கல்லு! என் வாழ்க்கையை காப்பாத்திக்கிறதுக்கு ஒரு சில பொய்யெல்லாம் சொல்லி இருக்கேன். இந்த வீட்லயும் ஒரு சில பிரச்சனை பண்ணி இருக்கேன். அது எல்லாத்தையும் தயவு செஞ்சு இந்த பிரச்சனையோட சேர்த்து வச்சு பேசாதீங்க. நானே ஏற்கனவே நொந்து போயிருக்கேன். அப்பா, ச்சே, இந்நேரம்னு பார்த்து நம்ம வீட்ல எந்த அவார்டும் இல்லையே. அவார்டா? ஆமா கார்த்தி, அவார்டு கொடுக்கணும்ல. இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் பண்றதுக்கு கண்டிப்பா அவார்டு கொடுக்கணும்ல. இந்த வீட்ல ஒரு 10-15 அவார்டு வாங்கி வைக்கணுமாரா? இப்ப பாரு, இவ்ளோ பெர்ஃபார்மன்ஸ் வேஸ்டா போகுதுல. உண்மைதான். உங்க முன்னாடி எனக்கு நடிக்க வேண்டிய அவசியம் எதுவும் இல்லக்கா. ஆமா ஆமா ஆமா. உண்மையை சொல்றதுக்கு நான் எதுக்கு பயப்படணும்? நான் எதையுமே மறைச்சு வைக்கல. உங்களுக்கு ஏதாச்சும் உண்மை தெரியும்னா நீங்களே சொல்லுங்க, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என்ன உண்மை? நான் அது நீங்க தான் சந்தோஷமா இருக்கீங்கல்ல. புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தானே பெரிய ரோல் மாடல்னு. அது சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம்டா. ஆனா செட்டில் ஆகுறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அத பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். இந்த குழந்தை குட்டி எல்லாம் எவ்வளவு பெத்துக்கலாம், பாய்ஸ் எவ்வளவு, கேர்ள்ஸ் எவ்வளவுன்னு பேச்சுக்காவது சொல்லி சந்தோஷப்பட்டு சும்மா இருக்கு. மனுஷியா வரலாம். மாமா, இந்த எலி பொந்துக்குள்ள இருந்து
வெளிய ஆளுங்க எங்க இருக்காங்கன்னு அடிக்கடி பார்த்துட்டு உள்ள போற மாதிரி இருக்கு. அவன் நிலைமை இனிமே அப்படித்தான், கண்டுக்காத. என்ன விஜய், என்னாச்சு? இல்ல, அந்த பணத்துக்கு ரெடி பண்ணிட்டு தான் இருக்கேன். நீ பணத்தை ரெடி பண்ணிக்கிட்டே இரு. ஆனா உனக்கு டைம் நாளைக்கு மதியம் வரைக்கும் தான். நீ பணத்தை மட்டும் கொண்டு வரலன்னு வையேன், உங்க அம்மாவை நாங்க ஒண்ணும் பண்ண மாட்டோம். இங்க உங்க அம்மாவால பாதிக்கப்பட்ட பல பேர் கொலவெறியோட சுத்திட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட ஒப்படைச்சிருவோம். ஒப்படைச்சா உங்க அம்மா என்ன ஆவாங்கன்னு தெரியும்ல. அவங்க இருக்கிற கோவத்துக்கு உங்க அம்மாவை அடிச்சே கொன்றுவாங்க. ஐயோ, அப்படிலாம் செஞ்சிடாதீங்கண்ணே. அப்ப பணத்தை கொண்டு வந்து கொடு. என்கிட்ட பணமே இல்லன்னு. நானே எம்பட்டு கஷ்டத்துல இருக்கேன் தெரியுமா? எங்க வீட்ல எல்லாரும் சேர்ந்து என்னை ஒதுக்கி வச்சுட்டாங்க. இவங்கள எனக்கு சாப்பாடு போடுறதே பெரிய விஷயம்னு. அப்படியா? சரி சரி. சரிங்க சார். ஐயோ சார் 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 குத்திராதீங்க சார், வேணாம் சார், ப்ளீஸ் சார். அம்மா, சார் அம்மா, என்னடா பண்றாங்க? கத்தியை வச்சு குத்த சொல்லிருக்கேன். குத்திடுவாங்களாடா? வேணாம்னு சொல்லுங்க சார். மா, நாங்க இப்ப உன்னை குத்தாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு உன்னை ஒப்படைக்கும் போது அவனுங்க இத கண்டிப்பா செஞ்சே தீருவானுங்க. ஐயோ, உன் பொண்ணு அவ்வளவு பெரிய குடும்பத்துல வாழ்ந்துட்டு பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா. அவளுக்கு உன் மேல பாசமே இல்ல போல. ஏ விஜய் விஜய், ஏதாவது பண்ணி காப்பாத்துடி, பயமா இருக்குடி. என்ன காப்பாத்து விஜய், சீக்கிரம் வாடி. என்னம்மா சத்தம் கேட்டுச்சா? அண்ணா ப்ளீஸ்ண்ணே, எங்க அம்மா ஒண்ணும் பண்ணிடாது என்ன. எனக்குன்னு இருக்கிற ஒரே உறவு எங்க அம்மா மட்டும்தான். அப்ப பணத்துக்கு ஏற்பாடு பண்ணுமா? சரி, பண்றேன். அவ ரத்தம் தெரிஞ்சோன்னா எப்படி துடிக்கிற பத்தியா? துடிப்பா தானே, அதுக்காக இவ தெரிஞ்சிருவாளா என்ன? என்ன நடந்தாலும் இவெல்லாம் திருந்தவே மாட்டாடா. இதுதான் உங்க அம்மாவோட நிலைமை. நாளைக்கு மதியம் வரைக்கும் உனக்கு டைம். சீக்கிரமா பணத்தை ரெடி பண்ணு. சரிங்கண்ணே. இப்ப என்ன பண்றது? ஏண்டா இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன்? கண்டிப்பா ஒர்க் ஆகும். நாளைக்கு பணத்தோட வருவா, போலீஸ் நினைச்சு எல்லாத்தையும் சொல்லுவா. நம்ம ரெக்கார்ட் பண்ற ஆதாரத்தோட உண்மையான போலீஸையும் வர சொல்லி கையோட புடிச்சு கொடுத்துருவோம். ஆமா, அவ இப்ப பணத்துக்கு எங்க போவா? நம்ம வீட்லயே திருடிட்டானா? பாத்துக்கலாம். சரி, நீ என்கிட்ட ஏதோ மறைக்கிறியா? என்ன திடீர்னு? இல்ல, சும்மாதான் கேட்டேன், எனக்கு தோணுச்சு. தேவையில்லாத நேரத்துல தேவையில்லாத கேள்விக்கு தான் உனக்கு வரும். பேசாம வா. ஏய், ஒரு நிமிஷம் சொல்றது கேளுடா. பிளான் பண்ணணும். மரமண்ட இவனும் சொல்ல மாட்டான், நம்மளும் சொல்ல வைக்கலாம்னு பார்த்தோம், அதுக்கும் ஒத்துக்க மாட்டேங்கிறான். இதுல நம்ம சேர்ந்து வாழணும், எல்லாரும் பொறாம பண்ணணும்னு ஆசை வர. கடைசி வரைக்கும் நீ பேச்சுலரா தான் இருக்க போற. இவன் இருக்கிறதும் இல்லாம நம்மளே பேச்சுலரா இருக்க விடுறானே.